மித்தோட்டமுள்ள கிராமத்தில் உள்ள 16 வயது சிறுவன் ஒருவர் அரிய வகையான, அதாவது லட்சத்தில் ஒருவருக்கு வருவன் சுருக்கமா சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காரு. 16 வயது மாணவர், இந்த முறை ஓயில் எழுதி கொண்டிருக்கின்ற மாணவர். இவருடைய மரணம் குறித்து மிகப்பெரிய அளவாக இன்றைய நாளில் ஊடகங்கள்ல செய்திகளை பார்க்க கிடைத்தது. காரணம்னு சொன்னா, திடீரென இவர் சுகவீனமிற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்திருக்காரு. பரிசோதனையில என்ன சொல்லியிருக்காங்க வைத்தியர்கள்னு சொன்னா, இது ஒரு அரிய வகையான நோய். இது எல்லாருக்குமே வராது. லட்சத்தில் ஒருவருக்கு, 20 லட்சம் பேர்ல ஒருவருக்கு இந்த மாதிரியான அளவுல தான் இந்த நோய் வரக்கூடியது. இந்த நோய் வந்து ADEM அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோய் வாரத்துக்கான காரணம், ஏன் இவர் இந்த நோயினால் உயிரிழந்தாரு அப்படின்ற தகவலையும் வைத்தியர்கள் சுருக்கமாக வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்ப நமக்கு ஒரு வைரஸ் வந்து தாக்குது அப்படின்னு சொன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியானது அதை எதிர்க்கும். அந்த எதிர்க்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி பாக்டீரியாக்கள் நோய் எதிர்ப்பை எதிர்க்கிறது மட்டுமில்லாம எங்களையும் அது எதிர்க்கும். அதை மாறி நடக்கும். இது அரிய வகையான ஒரு விஷயம். நடக்கிறது மிக மிக அரிது. ஆனா ஒரு சிலருக்கு இது நடக்கும். அப்படி ஒரு விஷயம் தான் இவருக்கு நடந்திருக்கு. இவருக்கு மூளையினுடைய செயற்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாக்டீரியாக்கள் தாக்கி இருக்கிறது. நோய் எதிர்ப்புகளை தாக்குகின்ற பாக்டீரியாக்கள் அவருடைய உடம்புக்குள்ளே அவருக்கே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இதன் காரணமாக தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக இன்றைய நாளில் அதிகமான சிங்கள ஊடகங்களில் இந்த செய்தியை பார்க்க கிடைத்தது. இந்த மாணவர் மிக திறமையான விளையாட்டு மாணவர், விளையாடக்கூடிய அனைத்து விளையாட்டுகளையும் பங்கு கொள்ளக்கூடிய மிக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாணவர். அதாவது அவங்களுடைய தாய் தந்தையர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசி நாள் வரைக்கும், அதாவது அவர் மயங்கி விழும் வரைக்கும், அதாவது அவர் சுகவீனமுற்று தலைவலிக்குது அல்லது வொமிட், அதாவது சத்தி வந்து தான் அவங்க வந்து வைத்தியசாலையில் அவர் அனுமதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வைத்தியர்கள் இந்த நோய் இவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் மூளை செயற்பாடுகள் இதனால் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இதனால அவர் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நோய் வந்து ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டால் இதை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரோடு வந்து அந்த மாணவர் எந்த விதமான நோய் அறிகுறிகள் இல்லாமல் ஆரோக்கியமாகத்தான் தான் வளமையாக இருக்கின்ற அதே நிலையில் தான் இருந்ததாகத்தான் உறவினர்களும் பெற்றோர்களும் வாக்குமூலம் வழங்கியிருக்காங்க. இருந்தாலும் இந்த நோய் வருவது மிக அரிதென்று சொல்லப்பட்டாலும் இந்த நோய்க்கான அறிகுறிகள் சில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்வையில சிக்கல்கள் ஏற்படுமாம், கடுமையான தலைவலி இருக்கும், உடல் பலவீனம் அல்லது நடக்கிறதுக்கு சிரமம் ஏற்படும், அதே போல வலிப்பு தன்மையான சில விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, வாந்தி, மயக்கம், தூக்கம், குழப்பம், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நோயின் அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொழும்பு நீதிமன்றம் இன்றைய நாளில் ஒருவருக்கு 10,000 ரூபாய் தண்டப்பணம் வரவிட்டிருக்காங்க. தன்னுடைய தந்தையார் வாக்குமூலம் வழங்கி கொண்டிருக்கும் போது, நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்கி கொண்டிருக்கும் போது அவருடைய மகள் அந்த வாக்குமூலம் வழங்குகின்ற காட்சிகளை வீடியோ பண்ணியிருக்காங்க போன்ல. இதை அவதானித்த நீதிமன்ற காவல் போலீசார் உடனடியாக கையடக்க தொலைபேசியை கையகப்படுத்தி அவரை போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தாங்க. போலீசார் அவருடைய விசாரணைகளின் பின்பு அவங்கள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. நீதிமன்றம் அவருக்கு 10,000 ரூபாய் தண்டப்பணம் வரவிட்டிருக்கிறது. தண்டப்பணம் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் காரணமாக இந்த தண்டப்பணம் வரவிட்டிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் அவங்களுக்கு வழங்கிய அறிவுறுத்தல்னு சொன்னால், இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் இனி நீங்க செய்யக்கூடாது, நடைபெறவும் கூடாது, எனவே இது ஒரு தண்டனுக்குரிய குற்றம் அப்படின்றதையும் அவங்க விளங்கப்படுத்தியிருந்தாங்க. அது காரணம்னு சொன்னா, நீதிமன்றத்துக்குள்ள நடக்கின்ற விஷயங்களை நீங்க புகைப்படம் எடுக்கிறதோ அல்லது வீடியோ எடுக்கிறதோ, அங்க கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதோ தடை செய்யப்பட்ட விஷயம். ஆனா இவங்க எப்படியோ கொண்டு போய் வீடியோ பண்ணியிருக்காங்க. இலங்கையில கடந்த 7 கிழமையில மாத்திரம் 44 யானைகள் உயிரிழந்திருக்கிறது. இதற்கு காரணம் வந்து மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையில இருக்கின்ற முறுகல், அதோட ரயில்ல மோதி, நீர்ல மூழ்கி, அதோடு மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி, மற்றது விஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது யானைகளுக்கு, யானை வேலிகள் செய்திருப்பாங்க. அதனால அதுல சிக்கொண்டு தான் இந்த 44 யானைகளும் 7 நாட்கள்ல உயிரிழந்திருக்காங்க. இதுல அதிகமாக வந்து மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இருக்கின்ற மோதல்கள் காரணமாகத்தான் அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக யானைகள் மாத்திரமில்ல, கடந்த 51 நாட்கள்ல 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுவும் ஒரு மிக முக்கியமான கவலைக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது. தடுப்பதற்கான பலதரப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்தாலும் இன்னும் இதே மாதிரியான நிலையில் இருப்பது கவலை அளிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ருமேனியாவுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,60,00,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கு. இதனால் இன்று ஒரு பிரதானமான சந்தேக நபர், ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எனவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. வெளிநாடு போர்
போறீங்க, மிக மிக அவதானமாக இருங்க. தெரியாத ஏஜென்சியோட போய் தெரியாமல் காசை கொடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை இழந்து நேரத்தை இழந்து பணத்தை இழந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. எதுவும் சந்தேகங்கள் வெளிநாட்டு செல்வதற்கான வேலைவாய்ப்புகள் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோடு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொண்டு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இறங்குங்க. இது மிக மிக முக்கியமான விடயம். சாரதி அனுமதி பத்திரங்கள், டிரைவிங் லைசன்ஸ் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமானவர்களுக்கு இப்பொழுது விநியோகிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. கடந்த நாட்களில் கிட்டத்தட்ட 1 வருஷமா சாரதி அனுமதி பத்திரம் கொடுக்கப்படலை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது நாள் எடுத்துட்டு தான் கொடுக்கப்பட்டது. அதனால தாமதமாக இருந்த சாரதி அனுமதி பத்திரங்கள், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் அந்த கார்டு எல்லாமே இப்பொழுது விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி வருகின்ற நாட்களில் ஒரு நாள் சேவையாக அது மாற்றம் பெற்று ஒரே நாளில் நீங்கள் சாரதி அனுமதி பத்திரத்தில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த கிழமை ஓய்வூதியம் பெறுகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்திருந்தது அரசாங்கம். அமைச்சரவை அதற்கான அனுமதியையும் வழங்கியிருந்தாங்க. இந்த விடயம் தொடர்பாக பல விஷயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம். இந்த ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக 200க்கும் அதிகமான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக மோசமான பொருளாதார சிக்கலுக்குள் சிக்கியிருப்பதாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பல இடங்களில் தொடர்பாக முறைப்பாடுகள் செய்து வருவதாகவும் இந்த ஓய்வூதியத்தை தங்களுக்கு மீளவும் பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 200க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய அளவான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்காம். ஒரு நாளில் 3 லட்சம் கேஸ் சிலிண்டர்கள், எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படுதான்னு பாருங்க. இப்போ என்னதான் இவ்வளவு வழியாகி மக்களிடம் இது கொண்டு போய் சேர்க்கப்பட்டாலும் இன்னும் அங்கங்கே கேஸ் இல்லை, லைனில் நிற்கிற பிரச்சனை இன்னும் இருக்க தான் செய்யுது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பிரதேசங்களில் சரியான அளவில் தேவையான அளவில் கேஸ் கிடைக்குதா? கருத்துக்களை சொல்லுங்கள். இலங்கையில் மரண தண்டனை கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கடந்த நாட்களில் வழங்கப்பட்ட மரண தண்டனை தீர்ப்புகளை வச்சு பார்க்கும்போது தெரியும் நமக்கு. இந்த அடிப்படையில் இன்றைய நாளில் ஊடக சந்திப்பில் வைத்து அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஊடகவியலாளர்களால். மரண தண்டனை இலங்கையில் நிறைவேற்றப்படும், அது தொடர்பாக கொஞ்சம் பேசப்படுது, அதில் ஏதாவது அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறதா மரண தண்டனை நிறைவேற்றுவது தொடர்பாக அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் சொல்லியிருந்தார், அது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையோ எந்த விதமான பேச்சுவார்த்தையோ அது தொடர்பாக எந்த தீர்மானமும் எடுக்கப்படலை. காரணம்னு சொன்னால் இது அமைச்சரவை மாத்திரம் தீர்மானிக்கிற விடயம் இல்லை, இது மக்களுடைய கருத்துக்கள், பொது விஷயங்கள், இது நிறைய இதுக்குள்ளே இருக்குது. நிறைய விடயங்கள் இதில் பேச வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்கள் பற்றி ஆராய வேண்டியிருக்கிறது. எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போதைக்கு இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான எந்த விதமான ஆயத்தங்களோ எந்த விதமான பேச்சுவார்த்தைகளோ எந்த விதமான நடவடிக்கைகளோ எடுக்கப்படலை அப்படின்றத சொல்லியிருக்காரு. எனவே இந்த விஷயங்கள் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான சுருக்கமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம்.